ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி எதிர்க்கட்சிங்க கிட்ட பணம் வாங்கிக்கிறதா முழுசா நினைச்சுக்கிட்டே இந்த விஷயத்த சேதுகிட்டயுமே சொல்லிடுறாங்க. அதுவும் கண்டிப்பா அவ 100% வாங்கியிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல, இதை கேட்ட சேதுவும் முட்டாள்தனமா அவங்க சொன்ன பேச்சையே நம்பிடுறாங்க. அதனால அவங்களுக்கு தமிழ்ச்செல்வி மேல இன்னுமே வெறுப்பும் கோபமும் அதிகமாகுது. ஆனா இன்னொரு பக்கமும் இது எதுவுமே தெரியாத தமிழ்ச்செல்வியா கரெக்டா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்கிருந்த 2 பேர் கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒருத்தங்களை சந்திக்க வைக்கிறாங்க. அவங்கள பார்த்தா அவங்க தான் பெண்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவின்னு தமிழுக்கு தெரிய வருது. இதனால அவங்க கிட்ட ரொம்பவே பெருமையோட அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்க, அந்த பொண்ணுமே, "இங்க பாருங்க, நாங்க ஒவ்வொரு தொகுதியிலயுமே எங்களுக்கு எந்த ஆள நிக்க வச்சா கரெக்ட்டா இருக்குமோ, அவங்கள செலக்ட் பண்ணி நிக்க வச்சுட்ருக்கோம். அதனால தான் உங்க தொகுதிக்கு நீங்க தான் கரெக்ட்டா இருப்பீங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க தமிழ்ச்செல்விய அந்த தொகுதிக்கு எலக்ஷன்ல போட்டியிடுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்க விஷயத்த சொல்றாங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வியும், "என்னால இப்போதைக்கு இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியாது. நான் இப்போ நிறமாச கர்ப்பிணியா இருக்கேன். என் குழந்தைய பத்தியும், என்னோட படிப்ப பத்தி மட்டும் தான் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு என்கிட்ட இத பத்தி மறுபடியுமே பேச வேண்டாம். நான் போட்டியிடுறதுக்கு தயாரா இல்லன்னு" சொல்லிடுறாங்க. இத கேட்ட அந்த தலைவியுமே, "பரவால்ல, உங்களுக்கு என்னனாலும் உங்களோட முடிவு எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் தான். இருந்தாலும் என்னோட கார்ட வச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு அவங்கள அங்கருந்து அனுப்பி வச்சுடுறாங்க. ஆனா அப்படி அங்கருந்து வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா சேது எலக்ஷனுக்காக பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்க இடம் பக்கமா வராங்க. அப்போ சேது, ராஜாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி மாறி பிரச்சாரத்தப்போ பேசிக்கிட்டு இருக்கத கேட்டுட்டு தமிழ்ச்செல்வியும் கொஞ்ச நேரம் சைலண்டா அங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கருந்து நடந்து போயிடுறாங்க. ஆனா அங்க பிரச்சாரத்தப்ப கூட தமிழ்ச்செல்வி தன்னை பார்க்கும்போது எல்லாருக்கும் சொல்ற மாதிரி இல்லாம தமிழ்ச்செல்விக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்ற மாதிரி நிறைய வார்த்தைங்கள அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி நினைச்சாலும், எந்த தீய சக்தி நினைச்சாலும் கண்டிப்பா என்ன இந்த தேர்தல்ல இருந்து யாராலயுமே தோற்கடிக்க முடியாது, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, தமிழ்ச்செல்வி அது எதையுமே கண்டுக்காம அங்கேருந்து கிளம்பி போக, இதனால கடுப்பான சேதுவும் பிரச்சாரத்த கூட விட்டுட்டு அவங்க பின்னாடியே ஓடி வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்க கோவம் எல்லாத்தையுமே அவங்க மேல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்படி கோழைத்தனமா எனக்கு எதிரா பிரச்சாரம் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் வீரமா யோசிச்சு எனக்கு எதிரா தேர்தலையே நின்னு போட்டியிட்டு ஜெயிச்சு காட்ட வேண்டியது தானே! அது உன்னால முடியாதுல்ல. ஏன்னா என்ன ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன நினைச்சாவே பயம், கியோன்னு அப்படி இப்படின்னு அவங்க வாயாலேயே அவங்க கெட்டு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வியும் இதுக்கு மேல இந்த ஆள்கிட்ட நம்ம அவமானப்படக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க உடனடியா அந்த தலைவிக்கு கால் பண்ணி, "நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த எலக்ஷன்ல வேட்பாளரா நிக்கிறேன்னு" சொல்லிடுறாங்க. இத கேட்டவங்களும் என்ன திடீர்னு இந்த முடிவுன்னு கேட்க, அவங்களும் இதுக்குமே ஒரு பர்சனல் ரீசன் தான் காரணம். ஆனா என்கிட்ட இத பத்தி வேற எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்ல அவங்களும் விட்டுர்றாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் சேது கருப்போட சேர்ந்து ஆட்டோல போய்கிட்டு இருக்கும்போது அப்போ தனத்துக்கிட்ட 4, 5 பொறுக்கி பசங்க பிரச்சனை படுறத பாக்குறாங்க. ஆரம்பத்துல சேது என்னதான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு போன மாதிரி போனாலும் அவங்களுக்கு மனசு என்னமோ கேட்கல போல. அதனால அவங்க திரும்பியுமே வந்து தனத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணி முடிச்சுட்டு அந்த பொறுக்கி பசங்களெல்லாம் நல்லா அடிச்சு போட்டுட்டு தனத்தை சேஃபா வீட்டுக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த தனமும் தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஆனா அங்க வந்து தமிழ் இதை பத்தி எதையுமே கண்டுக்காம அவங்க எடுத்த முடிவுல உறுதியா இருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவங்க எலெக்ஷனுக்காக தன்னோட பேரையுமே வாக்காளர் இதில் சேர்க்கறதுக்காக அங்கே போய் அவங்களோட பேரை கொடுத்து மீடியாவில் பேட்டியுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சாவித்திரிக்கோ தலை கிருகிருன்னு வருது. அவங்க உடனடியே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்ல அவங்களும் ஷாக்கில் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து சேது, தமிழ் இவங்க 2 பேரில் யார் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது? அப்படி இல்லைன்னா தமிழ்ச்செல்வி தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?